பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் ஒருவர். அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள், சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். அரசியல் பேசுகிறார். இருங்க, ஏங்க நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேசு என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது. நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீ காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது. என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன். இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது, நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒண்ணும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். மாண்புமிகு கோவை செழியன் அவர் தானே பேசியிருக்கார். விடுங்க. மாண்புமிகு கோவை செழியன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு புள்ளி விவரங்களை தந்தார். எனக்கும் அது ஒரு வகையில் ஐயப்பாடோடு இருந்த என்னை தெளிவுபடுத்தும் என தான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்ன அண்ணனை பார்த்து இருக்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அடுத்து பேரவை அனுமதி அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள் அமைச்சர் விட்டுடு. அடுத்ததுக்கு வர பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அடுத்து வர சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதால் தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி தான் சொல்ல, ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் பூஜ்ஜியம் திராவிட முன்னேற்ற கழகம், பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். இந்த தருணத்தில் நான் பல எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்வது சாத்தியமாகும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், எங்களை உருவாக்கி இருக்கிற என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய சகோதரர் KC வேணுகோபால் அவர்களுக்கும், என் அருமை நண்பர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும், ராஜ்யசபாவினுடைய முதல் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை மட்டுமே பெற்றது. 96 இடங்களை மட்டுமே பெற்றது. காங்கிரஸ் பேரியக்கம் 34 இடங்களை பெற்றது.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி சர்க்கார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்த காலம் அது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோள் கொடுத்து நின்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டோம். ஆனால் அப்பொழுது கேட்டமா கூட்டணியில் மந்திரி சபை என்று கேட்டமா? கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை. மாறாக தலைவரே, மாறாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி. வாங்க வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். விரைவில் எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆட்சி தெரியுமா? 2024 இல்ல ஒண்ணும், அதாவது வரலாறு அவர் சொல்ற விரும்புறாரு. விடுங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள், சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். தோழர்களே, நம் அமைச்சர் ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார். இருங்க, ஏங்க நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டு என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஒரு 2 வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சை நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவராக இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீங்க காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது. நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாட்டோட வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இல்ல என்ன தவறு? நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நான் எதிர்கட்சியில் துணைத் தலைவர். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். அமைச்சர் ஏதோ கேட்கறாங்க பாருங்க. என்ன பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சியில் உள்ள அண்ணா கேட்டாரு,
வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால், பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் ஒருவர். அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? வரல, அதாவது அது வெளியில 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 இல்லை 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 வெளியில பேசின இல்லை, வெளியில் அப்படி யாரும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் இல்லை, வெளியில் அப்படி யாரும் அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை.